225 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் 9வது நாளாக தீவிரமடைந்துள்ள நிலையில் நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் 225 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இதுவரை 5 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. ஆனால் அதில் உரிய முடிவு எட்டப்படாத நிலையில் வேலைநிறுத்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. கடைசியாக புதுச்சேரியில் 5வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது அரசு தரப்பில் தொழிலாளர் நல உதவி ஆணையர் சிவராஜ், NLC பொது மேலாளர் மகேஸ்வர், AITUC மாவட்ட செயலாளர் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தொழிற்சங்கத்தினர் எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் திடீரென்று பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. தொழிலாளர் உதவி ஆணையர் சிவராஜ் தலைமையில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் இல்லை என்றும் உதவி ஆணையரை மாற்ற வேண்டும் என்றும் AITUC மாவட்ட செயலாளர் சேகர் கூறியுள்ளார். ஒப்பந்ததாரர்களின் நிர்வாகத்தின் அறிவுரையை கேட்டு ஆலோசனைப்படி புதிய தொழிலாளர்களை நியமிப்பது பிரச்சனையை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்ற உதவும். இந்த சுமூகமான பிரச்சனை தீர்க்க உதவாது என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே சென்னை தொழிலாளர் உதவி ஆணையாளர் பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரால் வீணான காலதாமத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் NLCக்கும் இடையே மேலும் மேலும் மோதலை ஏற்படுத்த வேண்டாம் என அவரிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இனிமேல் இந்த பேச்சுவார்த்தையை வேறு அதிகாரி கொண்டு நடத்த வேண்டும். இந்த உதவி ஆணையம் நடத்துவது என்பது பொருத்தமானதாக இல்லை, பிரச்சனையை தீர்க்க உதவாது. தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் பட்சத்தில் புதிய ஆட்களை நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக ஒப்பந்ததாரர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று சமரச பேச்சிற்காக நாங்களும் முழு மனதுடன் வந்து கலந்து கொண்ட பொழுது அவர்கள் யூனியன் எந்த வகையான காரணத்தையும் குறிப்பிடாமல் பேச்சுவார்த்தை துவங்கி ஒரு சில மணித்துளிகளில் எந்த காரணமும் குறிப்பிடாமல் வெளியேறிவிட்டார்கள். அதனால் இந்த நிலை மேலும் நீடிக்கும் பட்சத்தில் எங்களுக்கு மாற்று வழி தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். தொழிலாளர்களின் போராட்டம் 9வது நாளாக தொடரும் நிலையில் இப்பிரச்சனை காரணமாக நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. 225 மெகாவாட் அளவில் பாதிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது.